40ஆம் நாள் நள்ளிரவு 12 மணி. You think I'm a fool? So you didn't feel any guilty to cheat me? Phone cheat panna. You said the tablet thing. Everything was cheating you? When Kamal sir asked me, so I said, yeah, what is the reason? So that adalla neenga kekkaliyo. Enadhu? What enadhu? Kamal sir enna kettaru? Yan tablet poti kondu kettara? You don't know, you really don't know? Kamal sir yan tablet poti kondu kettara? இல்ல. பட் அந்த क्वेश्चन அப்படி இருந்துச்சுல, நான் ஆன்சர்னு சொன்னது நீங்க கேட்டிருப்பல. சோ என்ன நினைச்சீங்க அந்த டைம்ல? கமல் சார் என்னோட டாப்லெட் பத்தி ஏதாவது கேட்டாரா? நோ. இல்ல. சும்மா So you are a player here. சும்மா தேவையில்லாம ஏதாவது அசியூம் பண்ணாத. என்ன ஆரவோட விட்டமின் சி டேப்லெட் ஏதாவது கேட்டாரு, ஆரவோட டேப்லெட் ஏதாவது கேட்டாரா? நீனாவே அதை அசியூம் பண்ணிட்டு நான் அப்படி சொன்ன நினைச்சேன் இப்படி சொன்ன நினைச்சு நினைக்காத. Got it. Playboy. All the best. Play well. நிறைய players இருக்காங்க. All the best. Play well. Play the game well. யார்கிட்ட சொல்லிட்டு போறா? ஆரம்பிட்டியா? நல்ல வேலையாடா. நான் சொன்னேன் he's playing the game. First week என்கிட்ட சொன்னா this is a game you have to play. இதெல்லாம் சும்மா content. She knows this is interesting. இதுதான் பண்ணணும். என்னாச்சு? சும்மா சேவலாம் பேசிட்டு இருக்கா, தூங்கிட்டு இருக்க எழுப்பி விட்டுட்டே இருக்கா, இழுத்து மூஞ்சி போய் விட்டுருவோம் பாத்துக்கோங்க. அட காம் டவுன். கையை ஓங்காதீங்க, விடுங்க. நம்ம சொல்லி பார்த்தாச்சு, அவதான் உங்களுக்கு நிறைய ஒரு வாட்டி வந்து நீ இதுக்கு எதுக்கு டேப்லெட் போற, நீ அதுக்கு என்ன போற, கடைசியா ப்ளே பாய்னு சொல்லிட்டு போற, செவுட்டோட விட்டுரும் அவளுக்கு. சும்மா குவைட்டா இருக்கு. இங்க வா. எவ்வளவு பொறுமையா இருக்க முடியும்? இங்க உட்காந்துக்கோ. 5 minutes இங்க உட்காந்துக்கோ. உட்காருங்கன்னு சொன்னேங்க. வாங்க ப்ளீஸ். சொல்றது கேளு அரவ். அண்ணே, you are. Don't get angry. Oh God. போடா. Cheater. You think I'm a fool? சக்தி, ஆரவ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோ கொஞ்சம். ஆரல்கிட்ட போய் சொல்லுங்க, நம்ம பேசியாச்சு, அவளை விட்டுட்டோம். இங்க வருடாம பாத்துக்கணும் அவளை. அவ சொல்லி முடிச்சதுதானே வந்தாங்க, அப்புறம் என்ன பேச்சிருக்கு? நீ எதுக்கு இவதான் போயிட்டு இருக்கா, சும்மா அவளை டிஸ்டர்ப் பண்றாங்க. அது நடக்கும் சக்தி, இன்னைக்கு நைட் ஃபுல்லா நடக்கும். அதான் சொல்லிட்டு தானே வந்தேன் நான். பொறுமையா இரு அரவ்னு. பாய்ஸ் ரூம் லாக் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். பிக் பாஸ் எக்ஸ்கியூஸ், கொஞ்சம் தயவு செஞ்சு பாய்ஸ் ரூம் லாக் பண்ணுங்க. போங்க. உங்களுக்கு மட்டும் செப்பரேட் பெல், எங்களுக்கு எல்லாம் வந்து ஜுஜுபி பெல். அது என்னது அது? ஓவியா இல்ல, அவங்களுக்கு மட்டும் செப்பரேட் பெல் அடிக்குது. நான் சொல்றது கேள்வி தான் சொல்லிட்டு இல்ல, விடு. நாங்க எல்லாம் ஃபூல்ஸ் நினைச்சீங்களா? இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ளே பண்ணிட்டு, இங்க எல்லாம் நம்ம எல்லாம் தான் ஃபூல்ஸ். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நல்லா நடிக்கிறாங்க எல்லாரும். இட்ஸ் நாட் a கேம். ஏமாத்துறது கேம் கிடையாது. மூளை இருந்துன்னா கண்டுபிடிக்கணும் யாரு நல்லவங்க, நாலு யாரு இது பண்ணுவாங்க. சும்மா ஏமாத்தி கேம் ஆடுறது கேம் இல்ல. I'm done here. சரி, நீ தான் பேசிட்ட, வந்தா பேசிட்டானே, விடு. நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்க நீங்க உண்மையா பிளேயர்ஸ்னு. You guys are, but that guy is not. அவங்களுக்கு மட்டும் செப்பரேட் பெல், மத்தவங்க எல்லாம் ஃபூல்ஸ் மாதிரி பாத்துட்டு இருப்பாங்களா? என்ன பெல்? தெரியலையே. சரி, கண்டுக்காது. ஆரோ,
அவ வந்து பிக் பாஸ் பேசுறேன்றா, நீங்க எதுவுமே பேசாதீங்க தயவு செஞ்சு, கை நீட்டாதீங்க தயவு செய்து, தப்பா போயிடும். படுத்துட்டு தானே இருக்கு, உங்களுக்கு மட்டும் நாய் குறைக்காதே, பிந்துக்கும் நாய் குறைக்காது. மத்தவங்க படுத்தா மட்டும் நாய் கத்துது. நள்ளிரவு 12:15. நீ ரொம்ப நடிக்காத, ஓகேவா? உனக்கு இருக்கு, வந்தேல இருந்து இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்க. எப்படி உன்னால ஒரு 1 மந்த் இவ்வளவு லாங்கா நடிக்க முடியுது? நீ ஒரு மனுஷன? வாய் எடுத்தா போய் ஒரு வேர்டாவது நீ சொல்லியிருக்கா? சத்தியமா ஏதாவது ஒரு மனசுக்கு நீ கேட்டு பாரு, ஏதாவது ஒரு வேர்டாவது நீ நல்லா சொல்லியிருக்கா? அங்க போய் ஒண்ணு சொல்றது, இங்க வந்து வேற சொல்றது. நீ எல்லாரும் மனுஷனா உண்மையிலேயே? உன்னை மட்டும் என் கையில கிடைச்சே வச்சுக்கோ. ஜூலி வந்திருக்கா. Don't go. Sit. இங்க இருந்தா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொண்டு வராங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், முடியலை. அவள் பாட்டுக்கு அடிக்கடி கிளம்பி பாய்ஸ் ரூம் போகிறா, அல்லது பாய்ஸ் ரூமை லாக் பண்ணி வைங்க, ஏன்னா ஆரவ அடிக்க போகிறா, திடீர்னு அவன் கோவத்தில் இருக்கான், ஏதாவது நடந்துட போகுது. நேற்றும் எங்களை தூங்க விடலை, 3 மணிக்கு மேலே ஃபுல்லாக யாரும் தூங்கலை. உங்களுக்கே தெரியும், உங்களையும் தூங்க விடலை, எங்களையும் தூங்க விடலை. பகல் முழுக்க நல்லா இருந்தா. இப்போ அவளே ஒரு ஃபைனலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்தா. இப்போ மறுபடியும் வேறு மாதிரி ஆகிட்டா. டாக்டரை விட்டு தயவு செய்து ஏதாவது ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுங்க, நாளைக்கு ஏதாவது சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க வைங்க. இப்போ நைட்டு தயவு செய்து ஆண்கள் ரூமை நீங்கள் லாக் பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அல்லது இப்போக்கி கூப்பிட்டு ஏதாவது ஆறுதலாக 2 வார்த்தை பேசிட்டு ஒரு டேப்லெட் கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா கண்டிப்பாக டேப்லெட் போட்டு ஒத்துங்கட்டும். கொடுத்து அனுப்பாதீங்க, ஸ்டோர் ரூமில் வச்சா நாங்களே எடுத்து கொடுத்துட்றோம். நள்ளிரவு 12:45. இனிமே நீ என்கிட்ட பாட்டு பாடி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண வச்சுக்கோ ஜூலி, செம்ம கடுப்புல இருப்ப. நான் ஏதாவது சொல்ல மாட்டேன், நான் பண்ணிடுவேன். நீ போய் பேசுறது முன்னாடியே நிறுத்திக்கோ, அது உனக்கு நல்லது. நள்ளிரவு 1 மணி. Keep here. சொல்ல மாட்டேன், ஏதாச்சும் செஞ்சிருவேன். Okay. மாட்டேன். Are you serious? எப்படி சொன்னா? இப்ப அதான் சொல்லிட்டு ஆமா சொன்னான், நான் பார்த்தேன், என்ன சொன்னான்னு தெரியல. நான் சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். சரி, அப்போ நீ அந்த ரூமில் வந்து படுவா, அவ்வளோதான். 3 பேர் யாராவது ஒருத்தர் கீழே படுத்துக்கலாம். வாங்க 3 பேர் வாங்க. 3 பேர் வாங்க. ஆறு அங்கே வாங்க, நீங்கள் இங்கே வாங்க, என் வீட்டுக்கு வாங்க. ஆறும் மாஸ்டர் நீங்கள் இங்கே போங்க, இதில் படுத்து, நீங்கள் படுங்க, அதில் படுங்க. 2 செட் எடுத்தாச்சுல, எடுத்துங்க. எங்கே அவங்க நீ இதில் இப்படி விரிச்சுக்கிறீங்க, வச்சுக்க. சொல்லலாம். ரொம்ப இது வேணும்ல. சரி, மொத்தம் பார்ப்போம். பட் ஆக்சுவலி நம்ம எல்லாரும் இங்கே வந்துட்டோம், அவங்க கூட விட்டுட்டு வந்துட்டோம். That's also bad. நள்ளிரவு 1:15. I need to sleep at least today. I love you. I love you. Love you, Aram.
Thank you. I love you. I love you. Maybe I miss you. I'm gonna miss you. I'm gonna miss you. I'm gonna miss you so bad. So bad. I don't know how I'm gonna survive you. Thank you for this. I don't need a pill. This is enough. This is more than enough. Thank you, Big Boss. காலை 7:45. Come here. Come sit with me. அதை கண்டுபிடிக்கணும் இல்ல, அது சும்மா அப்படியே ஃபூல் ஆக்க கூடாது இல்ல, அவ்வளவுதான். நம்ம ஏமாத்தலாம், அது ஓகே. நம்ம ஏமாறக்கூடாது. கரெக்ட். இப்போ நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருச்சு இல்ல எல்லாருக்கும். நம்ம வந்து ஓகே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். எனக்கு ஐ ஃபீல் இல்ல, நல்லா ப்ளே பண்ணு அப்படி சொல்றது வேற ஒன்றும் இல்ல. ஆக்சுவலி ஷி வாஸ் பிளேயிங் ரியலி வெல். எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல, நேத்து தான் எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஷி டிட் இட் வெல். யா இல்ல இல்ல, நீ நல்லா சொல்றதுக்கு தான், திட்டுறது கிடையாது. நான் இப்பதான் ரியலைஸ் பண்ணேன் ஷி இஸ் a player too அப்படின்னு. So I just want to say it was nice. I'm sorry. Calm. Yeah. Being calm and being நீங்க வந்து நான் மம்மி கிடையாது. I know உங்க மேல எனக்கு எதுவும் இல்ல. நீங்க ஏமாறதுக்காகவே நீங்க வந்து சரி ஓகே இன்னும் 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 அப்படின்னு இருக்காங்க. So அவ்வளவுதான். இங்க I don't have any personal issues with you. But I think I have personal issues with Shakti. Shakti கூட எனக்கு I still have, I don't like him. You and all, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து I know நீங்க ஏமாறாங்க அப்படின்னு தெரிஞ்சுனா எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. I'm cool with you. தெரிஞ்சாச்சுன்னா விட்டுறணும். ஏன்னா இந்த வீட்டுல பீஸ்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? பீஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இந்த பிளே இல்லன்னா கரெக்ட். அப்போ அது நம்ம பிளேன் தெரிஞ்ச அப்புறம் நம்ம வந்து அது சொல்லிடுச்சுன்னா அவங்க அவுட் ஆயிடும். சோ அவங்க போயிடுவாங்க. அப்படின்னு யார் சொன்னா? அரவ் போயிட்டேனே. அரவ் போல. அரவ் எங்க இருக்கு? அரவ் தூங்கிட்டு தான் இருக்கா. ஆமா. நீ வேற இங்க பாரு, இந்த மாதிரி பண்ண கூடாது. ஆமா. No. Yeah, he's sleeping. What? Yeah. Oh yeah. Okay. Sit down. Please, there. I'm telling you, no. I'm asking you, please. Please come here. No, he's there. He's there only, but come. Okay. Sit. Are you serious? He's here only. Why? No. நான் நேத்து ஃபுல்லா பார்த்தேன். இல்லையே. இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க. உள்ள இல்லையே. What? Tell me. He's here only. What happened? Why you like so much? I like him. Of course, I do. My love is true. True love. Correct. ஆனா நம்ம True love never fails. I believe in that. Correct. But அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ண பயப்படுவாங்க. I'll tell you something. நீ இப்படி பண்ண ஆனாவும் he'll be like that. நீ வந்து Yeah. why he spoke to you? Because he likes your character. Yeah. நீ வந்து ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பொய்யே சொல்ல மாட்டேன் நீ. கரெக்டா? 100% you keep telling everything true. But with him, I'm over. எதுக்குன்னு அதுதான் நானும் யோசிக்கிறேன். இனிமே பண்ணுவோம். அது எனக்கு ஐ திங்க் இந்த பிகினிங்ல தான் அப்படி இருப்பேன். கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா தென் I don't have. Beginning I feel like I want to impress him. அந்த மாதிரி இருக்கா? Insecurity. Yeah. காலை 8 மணி. You know, ladies, it's time to show some real love. Yeah. Yeah. That's a
Alakadi boomba, boomba, alakadi boomba. Banaras pattu katti, mallippu panna vachu, thekka posi matti ammanasa kadutha. Ava mundana poova kandu, எவ்வுயிரு பொட்டுக்கிச்சு, சிந்தாம சதராம எங்கதைய முடிச்சா. காலை 8:15 குட் மார்னிங் ஜூலி. ஜூலி போதும், குட் மார்னிங் சொல்லு, முடிஞ்சிச்சு. கண்டுபிடிச்சாச்சு ஜூலி. அட பால் முடிஞ்சு போச்சு. அதான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இருந்தேன். Don't go. சரி போ. நமக்குள்ள ஒண்ணும் கிடையாது. யாரு குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டேன். குட் மார்னிங் சொல்லு எனக்கு. யாரு யாருக்கிட்ட? நீ ஜூலி கிட்ட. அது சரி. குற்றவாளி யாரு? பாரல் தானா? டோட்டல் ரிவர்ஸ் ஆயிருக்கு போல இருக்கு. அதான் உங்க எல்லாத்தையும் தப்பா அடிச்சிட்டேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஐயோ அம்மா தாயே, 2 நாளா வந்து உங்களை புரிஞ்சுக்காம நான் 2 நாளாவா? 5 வாரமா சாப்பிடுச்சிருக்கேன்னு சொல்லாது. காலை 8:30 She has to go, man. Pavam. I feel sad for her. I think especially in the night time something is troubling her. And morning she's fine. Whatever that irritation, she's not at least like. சாங் வர வரைக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடுவா. ஜூலி, எது வம்பு இழுத்தாலும் பேசு, சிரிச்சிட்டு விளையாட அவகிட்ட, சரியா? சொல்றது கேளு. ஜூலி பேசுங்க, பேசிட்டு விளையாண்டுட்டு. அந்த மாதிரி நீங்க அவ்வளவு பயப்பட்ட அந்த தேவையில்லை. நார்மலா பேசுடுங்க. விளையாடு அவகிட்ட, கிண்டலா சிரிச்சிட்டே. Good morning. I love you. Good morning. Good morning. I love you too. 40ஆம் நாள் காலை 8:45 Come sit here. எதையும் எடுத்து அடிச்சிடக்கூடாது சொல்லிட்டேன். டீ காஃபி குடிக்க மாட்டேன். மில்க் வேணுமா? சரக்கு கலக்கலமா வேற என்ன குடிக்கும்? கோல்டு காஃபி குடிக்கும். கோல்ட் காஃபி ஒன்று. இப்பயா? நான் இப்ப என்ன குடிக்கணும் சொல்லு. இப்ப எதுவும் வேணாமா? சரி ஒரு பாடு பாடு. அதை எழுதி எடுத்தாங்க, இப்ப தெரியும் சரியில்லை. பாடேண்டி. என்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஓட்டாவ போடலாம், ஓட்டாவா? பாடி ஆடலாம். ஆல்ரெடி Where is the party? Where is the party tonight? இந்த வீட்ல கோட்டா தானே இல்லையா? ஓட்கா தெரியாதவன் நினைக்காத. நான் நிச்சயமா இத்தனை நாள் சீட் போடலாமாங்களா கோட்டா ஆச்சுன்னு நினைச்சிட்டு. உங்களுக்கு ஓட்கா தெரியாதா? தெரியும். சரி தெரியும். ஃபர்ஸ்ட் ஆங்கர் ஒவ்வொரு வார்த்தைக்கு எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க. வா அவக்கை வச்சு அவளே அடிச்சு பிளான். ஓவியா எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி பண்றாவ. இப்படி வச்சு நீ அதுல எலிமினேட் ஆயிட்டு இருக்கு. ஜூலி பாரு, பிளான் பாரு. கை வந்து கை அது மைண்ட் வச்சுவோம். Okay, calm down. Concept, right? It's called alien hand syndrome.
40ஆம் நாள் காலை 9 மணி. என்னைக்கு என்கிட்ட அடிமா பாங்கல் யாரு நானும் இந்த வீட்டுல கோவப்பட போறேன். நீங்க கோஆபரேட்டர் பார்த்ததே இல்ல. அதான் இன்னிலிருந்து நானும் கோவப்படலான் இருக்கேன். கோஆபரேட்டுங்க. எனக்கு கோஆபரேட்டர் ரொம்ப பிடிக்கும். கோஆபரேட்னவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ கோவப்படுறேன்னு தெரியாது, திடீர்னு கரெக்டான விஷயத்துக்கு கோஆபரேட். அப்ப என்ன ரொம்ப பிடிக்குமா? கரெக்டான விஷயத்துக்கு கோஆபரேட்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நீங்க அந்த கரெக்டான விஷயம் மட்டும் செக் பண்ணிட்டு கோஆபரேட்டா வெச்சுக்கோ. அப்ப என்ன லவ் பண்ணிடுவீங்களா? அதுவே ஃபாலோவர். இது எத்தனாவது டே? 35th டே. எவன் கண்டா எல்லாம் மறந்து போச்சு கம்முன்று. 35 days ஆச்சு. எல்லாமே இனிமே நல்லாதான் நடக்கும். பட்டாசு இனிமே கொளுத்தாம வெடிக்கும். லுங்கியத்தான் ஏத்திக்கிட்டு விடுது, சேலையத்தான் ஏத்தி விடு இப்ப தெரியுது. சொங்கி போன மங்கி ஜனம் டால் அடிக்குது, நம்ம ஜனம் கூத்தடிக்குது. காலை 9:15. மனசாட்சிக்கு பிரகாரம் 2 பேருக்குமே பாசிட்டிவா தான் நான் போயிருக்கேன். ஆமா எனக்கு தெரிஞ்சு அவன் தப்பு பண்றதும் தப்பு, நீ தப்பு பண்றதும் தப்பு அப்படின்னு 2 பேர்ட்டையுமே தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காலையில் ஒரு குண்டத்துக்கு போட்டு போயிடுச்சு. அப்படியா? காயத்ரி அவங்களும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா அக்கா எனக்கு உங்க மேல ஒரு கோபம் இல்லக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி எல்லாம் பேசிட்டு கடைசியில வந்து இந்த வீட்டுல எனக்கு ஒரே ஒருத்தன் தான் எதிரி, சக்தி தான். அங்க போட்டு விட்டு போயிடுச்சு. அவங்க வந்து இங்க சொல்லிட்டாங்க உனையத்தான் பிடிக்காதான், நீ தான் எதிரியா. இப்ப அந்த பக்கம் ட்விஸ்ட் போயிட்டு இருக்கும் இன்னைக்கு பூரா. காலை 9:30. இன்னொரு வாட்டி நீ பாட்டு பாடி என்னை இரிட்டேட் பண்ணனா என்ன நடக்கும் தெரியாது. சொல்ல மாட்டேன், செய்வேன் அப்படின்னா கேட்ட உனக்கு இல்ல என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போய் பேசுறது நிப்பாட்டு, உனக்கு நல்லது என்ன நான் சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன் அப்படின்னு. எங்க 2 டைம் நான் 2 நாள் ஆச்சு தூங்கி. நேத்திக்கு வந்து சரி தூங்கலான்னு தூங்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எழுப்பி விட்டா, நீ சாப்பிடுற டேப்லெட் எதுக்கு கேளுங்க. அடுத்தது திரும்ப போயிட்டா. இது மாதிரி 4-5 வாட்டி வந்தா. 5th டைம் இதோ வந்துட்டு கமல் சார் அன்னைக்கு உன்கிட்ட கேட்டார். கமல் சார் வந்து என்கிட்ட கேட்டாரா, கமல் சார் அன்னைக்கு உன்கிட்ட கேட்டார்ல இது ஹார்ட்டுக்கு தானே நீ டேப்லெட் போடுறேன்னு சொல்லிட்டு, நீ என்ன விட்டமின் டேப்லெட்னு சொல்ற? ஃபர்ஸ்ட் வீக் கேட்டார்ல உன்கிட்ட. கமல் சார் என்னைக்கு வந்து என் டேப்லெட் பத்தி பேசினாரு, யோசி அப்படின்ற. Are you cheating me? You're a playboy. ஃபார்ச்சூன்னு கத்திட்டு ஓடுனா. அது என்ன சொல்லும், அதுக்கு யூ கேட்டாங்கறியா? 6-7 வாட்டி தூக்கத்துல இருக்கற எழுப்பி விட்டு எனக்கு தூக்கம் போகுது லூஸ் மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. ஹைட் அண்ட் ஸ்லீப் somewhere. அவ சின்னதா இருக்கா, ஹைட் அண்ட் ஸ்லீப் பண்ண முடியும். நான் 6 அடி இருக்க, படுத்த கால்லாம் வெளியே வருது. நான் சொல்லட்டுமா, ஒரு 2 டேஸ்க்கு நான் உன்னை வச்சுதான் பயமுறுத்தி வச்சிருக்கேன். ஆரவுக்கு இது பிடிக்கும், நீ இப்படி பண்ணு. சரி அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே நல்ல விஷயம் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், எது ஒர்க் அவுட் ஆகுதோ ட்ரை பண்ணுவோம். காஃபி டீ வேணுமான்னு கேட்டா வேண்டாம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு. she said no, I'm in love அப்படின்னு சொல்லிட்டு I don't have boyfriend but I like him ஆரவ் அப்படின்னா. சரி ஆரவ் பயமுடுத்தலாமா அந்த மாதிரி, நீ லவ் பண்ற, நீ ஒரு ஸ்வீட்ல வந்து நிறைய சக்கரை போட்டு சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. நீ லவ் பண்ணு, தனியா இருந்து லவ் பண்ணு. நீ ஃபர்ஸ்ட் எப்படி வந்த, ஆரவையே உன்கிட்ட பேசினா, நீ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி சூப்பரா நீ வந்து எல்லாமே ஃப்ராங்கா உண்மையா பேசுற, அதுக்காக தான் பேசுற. இங்க எல்லாரும் கூட ஜாலியா இருந்த ஃபர்ஸ்ட் வீக்கு, அந்த மாதிரி இரு. நீ பாட்டு இஷ்டத்துக்கு நீ போய் ஆரவ் மட்டுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த, பிடிக்காது இல்லையா? ஓவர் டோஸ்ல இது பண்ணாத அந்த மாதிரி அப்படின்னா. இங்க எல்லாருக்கிட்டையும் ஜாலியா இரு. நீயே இப்படி மாறிட்ட, எல்லா யாருக்கிட்டையும் பேசாம இப்ப ஏன் நீ மாறி ஒரு மாதிரி எங்களெல்லாம் வெறுத்துட்டு ஆரவ் மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கு, அது தப்பு இல்லையா? நீ வந்து எங்களை கூட எல்லாருக்கிட்டையும் நல்லா பேச, அப்பதான் மேபி நல்லா பேசுவான்ல ஆரவ் உங்ககிட்ட. Oh really? You said that, huh? Oh,
that's why she's asking சாப்பிட்டியா அது. Oh, okay, good. உன்னை வச்சு பயமுறுத்துறேன் ஆரவ். குட், நல்ல விஷயம். Good, ஓகே, nice, ஷீஸ் கமிங். yeah. சைலண்டா இருக்கு. மதியம் 12:15. நான் அடுத்த வாரம் கிளம்புறேண்ணே. இவன் இந்த வாரம் கிளம்பலண்ணா, நான் அடுத்த வாரம் நான் கிளம்புறேன். எனக்கு விட்டுருங்க. நமக்கு தேவையில்லாம உடம்புக்கு எடுத்துக்கூடாதுண்ணே. மென்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது. நான் போய் வெளியே நாளை வேலை பார்ப்பேன், சந்தோஷம் இருக்கும் எனக்கு. அப்புறம் ஓவியா ஒரு எக் இதில் போட்டிருக்கா பாயில் பண்ண, உங்க எக்கோட சேர்த்து. பட் ஆஃப் பண்ணிட்டேனே நானு. ஆஃப் ஆயிடுச்சா? இட்ஸ் ஆஃப். எப்பவுமே ஆஃப் தான். ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டேன். இப்படியே நான் கொதிக்குதுன்னு நினைச்சு போட்டேன். விச் இஸ் தி எக் யூ புட்? இந்த கடைசியா இருக்குல்ல, இந்த பக்கம் இருக்கு. ஏன்னா பாயில் பண்ணி ரொம்ப டைம் ஆச்சு. This is the one? இந்த இன்னொரு இடத்துல தனியா வேணா போட்டிருக்கேன். இந்த டீ எடுத்துக்க. ஓவி முடியல. டீ கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு, செம்ம கரெக்டா இருக்கு. இந்த ஆளே இப்ப பார்த்தாலும் முறைச்சிட்டே இருக்கிறேன். எதுக்கு இந்த வேலைன்னு தான் கேட்கறேன். வேற பொழப்பே இல்லையா? நீங்க சொல்ல விட்டு ஒரு விஷயம் உண்மையா இருக்குல்ல, சண்டை போடுறது ஒண்ணும் தெரியாது, அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, வேற எதுவும் தெரியாது அவளுக்கு. தூக்கி போட்டு போக வேண்டியது. நேற்று முந்தானத்துலாம் டாஸ்க் ஏதாவது பண்ணலாம். எனக்கு என்ன, நான் டாஸ்க் பண்ணாத உங்களுக்கு ஏன் பிக் பாஸ் வந்து எதுவுமே ரியாக்ஷன் பண்ண மாட்டேங்குது? இல்ல பண்ணட்டும், பாப்போம். இந்த சனிக்கிழமை பார்க்கட்டுமே. பிக் பாஸ் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். கமல் சார் விட மாட்டாருங்க. கமல் சாருக்கு தெரியாதா எது நல்லது கெட்டதுன்ட்டு? அதையும் மீறி என்ன சப்போர்ட் பண்ண போறாரு. அவர் எல்லாரையும் வாங்கிட்டு தான் இருக்கிறாரு. தப்பு பண்ணா இந்த வாரம் பண்ணது ஜஸ்டிஸே கிடையாது, ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது. 40ஆம் நாள் மதியம் 1 மணி. எங்கிட்ட உள்ள வந்தது. அப்ப நமக்கு சூப்பர் பார்பர் கிடைச்சாச்சு. சொல்றா காதல விழுந்தா என்ன? காதல விழுந்தா சண்டை வந்துடாது. விழுகிற மாதிரியே தான் சொல்லுது. காதல சொல்லிட்டாலே எனக்கு முடி வெட்டிட்டு போய் பார்த்துட்டு செம்மையா இருக்கீங்க, நல்லா விட்டுறீங்க முடியலாம் அப்படின்ட்டு. இங்க உள்ள வரும்போதே அவர் முன்னாடி அப்படியா? பிக் பாஸ் வீட்டுக்கு பார்பரும் கிடைச்சாச்சு. இன்னும் என்ன இழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த ஆள்கிட்ட வம்பு இழுக்காம விட மாட்டான். ஆமாம், கன்ஃபார்ம். அது நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நானும் அப்படியே அதை காமெடி பண்ணியே கொண்டு போயிட்டு இருக்கேன். வேணாம் வேணாம் வேணாம், வந்துரு, விட்டுரு, விடு, வா, ஜாலியா இரு அப்படின்னு சொல்லியே கொண்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாருல, அங்க நம்ம கிட்ட வந்து அங்க பாத்தீங்கல்ல, எனக்கு அப்படியே அவனை எங்கேயோ பாத்துட்டு அங்க உட்கார்ந்தீங்கல்ல, உள்ளுக்குள்ள விட்டு என்னால் நிக்க முடியல. அப்படியே கை அவனை எதுக்கு இங்க பாக்குறான் அவன்? செம்ம கடுப்புல இருக்காப்பு. இது என்ன உடம்பு சரியில்லாத மாதிரியே தான் இருக்குல்ல, கொஞ்சம் இதா இருக்காங்கல்ல. ஆமா, சீக்கு வந்து கோழி மாதிரி. சீக்கு வந்து கோழி இருக்குல்ல, இப்ப வாயில வந்தது எனக்கு. உடம்பு சரியில்லாத மாதிரியே இல்ல. நல்லா முட்டையும் பாலும் குடிச்சு கொஞ்சம் தேத்தி விடணும். இல்ல, உடம்பு எல்லாமே நட எல்லாமே சோர்வா இருக்கு. இந்த நிலைமையில இங்க வரணுமா? ஆமா, தெரிஞ்சுதான் வந்தாங்களா, செய்யாம வந்து மாட்டிக்கிச்சு. எனக்கு ஒரு பக்கம் நைட்டு சிரிப்பு, இன்னொரு பக்கம் வந்து கோபம் வருது, சிரிப்பு வருது. இவ்வளவு பேர் இருந்துகிட்டு ஒரு பொம்பளைக்கு பயந்துகிட்டு. ஆமா, அது பயந்துட்டு அங்க போய் படுக்க வேண்டியதா இருக்குது. கருமம் இல்ல, சக்தி எல்லாம் ரொம்ப பயந்துட்டாரு. காயத்ரி படுக்க போறேன்னு சொல்லி தைரியமா கிளம்புறாங்க. சொன்னா கேள்வி போகாத, எது வேணா நடக்கலாம். அப்புறம் குப்பை டப்பா தூக்கி வச்சு யாராவது தட்டி வர முடியாம இருக்கும்போது வந்தான்னு நினைக்கிறேன். நைட்டு அதே மீறி வந்தான்னு நினைக்கிறேன். வந்து இப்படி பாத்துட்டு ஏதோ போனா, அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து குப்பை டப்பா வச்சாங்க, சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தூங்கிட்டு இருக்கும்போது கவிங்க குப்பை டப்பா வச்சிருக்கீங்கல்ல? ஆமா, சரி சரி. அப்புறம் பிக் பாஸ் நைட்டு இந்த பாய்ஸ் ரூம் கதவை லாக் பண்ணிருங்க, பாய்ஸ் ரூம் கதவை லாக் பண்ணிருங்க. அடிச்சிருவோங்கிற பயத்தை விட ஏதாவது ஒண்ணு நடந்துடக்கூடாது விபரீதம், அதுதான் பயம். ஒரு ஆளுக்கு வேண்டி எத்தனை பேர் பயந்து. எப்படி இருக்கா பூனை எல்லாம் வந்து விட்டு அந்த டிராவல் இழுத்து உள்ளுக்குள்ள படுத்துரும் போல் இருக்கு. அவளை பாத்தீங்கன்னா பெட்டி பிடிக்கல வந்துட்டான். ஆமா, பாவமா வந்து இருந்தா.
நம்மள லூஸ் கிறுக்காக்கி விட்டு காலையில நான் பாட்டுக்கு நார்மலா ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு பொண்ணு குப்பைக்குள்ள கிடந்து ஜூலி பாக்குறா அங்க படுத்து கிடக்குறான் மண்டையும் ஆறு அங்க பாருங்க சிங்கு சிங்குன்னு அந்த இது கரகாட்ட ஆடுறவங்களுக்கு ஒரு இது கோடி ரெக்கையை பிடிச்சி வைப்பாங்கல்ல நான் எக்கடா ஆளக்கான யாரையும் தேடி பாக்குறேன் குளிச்சுட்டு வந்து பாக்குறேன் இங்கே இருந்து எந்திரிச்சு வருது உள்ளுக்குள்ள இருந்து ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் யாருக்கு ஓவியாவுக்கு நம்ம பயமுறுத்தி இவ்வளவு பேர் பயந்து இருக்காரு ஒரு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்காங்க கண்ணை மூணு தூங்க கூடாது பேசுங்க நீங்க பேசுங்க இவங்களோட பேச ஏதாவது பேசுங்க ஏதாவது சொல்லுங்க சரி உங்களுக்கு ஏதாவது பேசிட்டே இருந்தேன்னா அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் லேசா தூங்கக்கூடாது நான் இப்பதானே சொன்னேன் பேசுங்க நாளைக்குள்ள ஏதாவது நமக்கு ஹாப்பியா இருக்கணும் நம்ம நான் ஜாலியா போவேன் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லுது அப்புறம் திடீர்னு நான் எதுக்கு போகணும் நான் 40ஆம் நாள் மதியம் 1:15 நாய் குலைக்காம இருக்கு நைட்டு சாப்பாடு போட்டுக்க மாட்டாங்க நைட்டு நாயும் தூங்கல இப்பதான் தூங்கிருக்கு நாய் பாஸ் நாயை வந்து ரைட்டா மாதிரி யாரும் திட்டிருக்கவே முடியாது கொடூரமா திட்டுவா தூங்கல நாய செம்ம காமெடியா இருக்கும் தூங்கல நாயே சொல்லுதா இன்னைக்கு இல்ல அன்னைக்கு இந்த ரைசாவோட நாயை பிக் பாஸ் இந்த ரைசாக்கு தலைக்கு மேல இருக்க நாயை அவுத்து விடுங்க செம்ம காமெடி அவரோட போத்திட்டு படுத்திருக்குமா அங்க இருங்க கண்ணு இப்படி போர் வச்சிருங்க இன்னும் மறுபடியும் போத்திடும் அது கேமரா எங்க இருக்கு பாருங்களேன் அவளுக்கு கண் வருது அது தலைமாட்டில் கேமரா பாருங்க பூச்சிக்கிறாரா எந்திரி அப்படின்ற மாதிரி இப்ப கோவப்படா பாருங்க பிக் பாஸ் நான் நேத்து சரியா தூங்கல சீரியஸ்லி ப்ராமிஸ் ஐ டோன்ட் ஸ்லீப் சரியா தூங்கு நேத்து எல்லாரும் சேர்த்து அரே பேசிட்டு இருக்கேன் ஓகே பேசு நைட்ல நான் சரியா தூங்கல உங்களுக்கு தெரியும் ஏன் and இப்போ I need to sleep because sleep is very important and என்னை கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க ப்ளீஸ் மதியம் 1:45 பிக் பாஸின் வீட்டிற்காக நியமிக்கப்பட்ட மனநல மருத்துவர் பிக் பாஸ் வீட்டிற்கு வந்து ஓவியாவை சந்தித்து அவர் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள ஆலோசனை செய்கிறார். I was a little confused why, it's in the beginning it was like I thought okay, it was everything is fine going on, I'm learning something and all these things. I was enjoying the show, and in between this the show thing, that rules and all these things, I felt something is wrong somewhere. So that's why last night I was little upset about it, and now I know this is the show. மதியம் 3 மணி. இது உங்கள் டெய்லி டாஸ்க் நேம் ஏங்கிட்ட மோதாதே. ஹவுஸ்மேட்ஸின் வலிமையை நிரூபிக்க ஒரு போட்டி உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. கயிறு இழுக்கும் போட்டி. வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்ஸ் 2 அணிகளாக பிரிய வேண்டும். கயிற்றின் ஒரு புறத்தில் ஒரு அணியும் மறுபுறத்தில் மற்றொரு அணியும் இருக்க வேண்டும். இரு அணிகளுக்கு இடையே ஒரு கோடு போடப்பட்டிருக்கும்.
டாஸ்க் பஸர் ஒலித்தவுடன் 2 அணிகளும் தங்கள் வலிமையை காட்ட கயிறை இழுக்க வேண்டும். கோட்டை தாண்டி வருகிற அணி போட்டியில் தோல்வியடையும். உங்களுக்கு 3 வாய்ப்புகள் கொடுக்கப்படும். 3இல் அதிக முறை வெல்லும் அணியே இந்த போட்டியின் வெற்றியாளர். 2 அணி தலைவர் யாரு? இந்த பக்கம் வாங்க. கணேஷ் ஒரு அணிக்கு வாங்க. தலைவரா? சக்தி ஒரு பக்கம் வாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நியாயமா பிரிக்கிறேன், சரியானு பாருங்க. சரியா? ஓகே, நம்ம 2 பேரும் ஐ திங்க் ஈக்குவலி பேலன்ஸ். சோ 1-1 அன்னைக்கு போயிடலாம். ஓகே, ஆரோ இந்த பக்கம் வாங்க. ஆரோக்கு பதிலா நான் இந்த பக்கம் போறேன். குட். சரிங்களா? ஏன்னா பயபுரி அண்ணா கூட இருங்க. அதுக்கப்புறம் சரி, காயத்ரி மேடம் அங்க வாங்க, நீங்க இங்க வாங்க. பயபுரி அண்ணா அங்க 2 ஸ்ட்ராங் மேன். இந்த வரேன், நான் சொல்றேன். நீங்க நாங்க போறது குன்னியபுரம். அடுத்தது வந்து ஓவி அந்த பக்கம் வாங்க, ரைஸா அந்த பக்கம் போங்க. நான் சியர் கேர்ள் 5 பேரை பிரியணும். இங்க சேர் கேள்வி நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, அது உங்களுடைய இது. ஜூலி இந்த பக்கம் வரட்டும், நீங்க அந்த பக்கம் போங்க. குதிக்கும் போது தெரியல எங்களுக்கு. யாரு? நீங்க அந்த பக்கம் போங்க. பவர்? நீங்க இந்த பக்கம் வாங்க. என்ன இங்க? இல்ல எனக்கு ஒண்ணும் கிடையாது. எங்க வேணா வரேன். அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லையா? ஹலோ, நீங்க தான் பைல்வான் நினைச்சிட்டு இருக்க. நாங்க பேலன்ஸ் இருக்கணும்ல. இல்ல அப்ப பந்து இருக்கும் போட்டில. ஆமா, இதுல ரொம்ப ஜாலியா தான் நடக்கும். இட்ஸ் a fun task. சரி, இப்போ என்ன ஜூலி அந்த பக்கம் போட்டு அண்ணன் வரணுமா? அப்போதான் கொஞ்சம் பேலன்ஸ். சரி, நீ அங்க போங்க. What do you think, Aro? போங்க. Okay with anything, it's just fun. எனக்கு சரி, ஓகே. நம்ம பேலன்ஸ் கேட்டேன். நம்ம பக்கம் வந்து நம்ம பேசும்போது கேமரா பேசிக்கிறது கேக்குறியா? இல்ல வேணாம். ஈக்குவல் ஆகும். நான் சொல்றது கேளுங்க. ஈக்குவல் ஆகாது இல்லனா. என்ன சொல்றீங்க ப்ரோ? ரைஸா வேணா எடுத்துக்கோங்க. ஆமா, விட்டுறலாம். ரைட், விட்டுறலாம். 4 கரெக்ட். இல்ல, விட்டுற வேண்டாம். Host. No, come this side. Raisa host, referee. I can be a referee. Host and referee. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அங்க உட்காருங்க. ஒரு பிக் பாஸ் போட்டிக்கு ஒரு referee. டாஸ்க் பஸர் மட்டும் தான் ரெஃபரி. 40ஆம் நாள் மதியம் 3:15. பஸர் அடிப்பாங்களா? பிக் பாஸ் வெயிட்டிங் ஃபார் பஸர். பின்னாடி வா. 5 பேர் இருக்காங்க. என்ன ரன் இருக்கு गाइस? ஊருக்குள்ள போனா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? எங்க வாங்க. கொடுங்க. இந்த பக்கம் வாங்க. ஓகே. வைக்கிறதுக்குள்ளே ரவுடி வாங்க. புல் சக்தி ப்ரோ. இழுங்க. சக்தி ப்ரோ. இழுங்க. ரெண்டு ஸ்கிப் போயிடு. That's why I came to him. வாங்க, உட்காருங்க. Oh God, skin peel ஆயிடுச்சு. ஸ்கின்னே பீல் ஆயிடுச்சு அவருக்கு. கால் இங்க பாரு. ஓகே அது ஒண்ணும் இல்ல. A good game. ஆகும். எப்படி? இதுல ஆகும். நிறைய பவர் போட்டு டென்ஷன் கிரியேட் ஆகுதுல, இதுல வச்சு டென்ஷன் எடுத்தல அங்க. தண்ணி கொண்டா. nothing. Skin தான். நான் கடிக்க மாட்டேன். வந்து குட்டி முடிஞ்சது. கரெக்ட். மிஸ்டேக் தான். எனக்கு எதுக்கு ஸ்லீப்பர் கால் கடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் கடினேன். மிஸ்டேக் தான். Is it prank? நான் நீங்க எல்லாம் கழட்டிங்க சொல்லி நானும் கழட்டல. ஒரு நிமிஷம். இல்ல ஓபன் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம். இந்த கால் மட்டும் ஒரு நிமிஷம். பிளட் வந்ததே இப்ப. பிளட் வந்துச்சு. பிளட் வராது. அண்ணே, it's a prank. இப்படி கொண்டாட கூடாது. அப்படியே கொண்டு போது. ஏய் அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. போதும். 40ஆம் நாள் மதியம் 3:30.
வாழ்த்துக்கள் கேப்டன் கணேஷ். உங்கள் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. வெற்றி பெற்ற அணி எதிர் அணியிலிருந்து ஒருவரை அடுத்த வார எவிக்ஷன் ப்ராசஸிற்கு நாமினேட் செய்யலாம். முழுசா முடியலையே. அந்த டீம்ல யார் யார் இருந்தாங்க? எங்க டீம்ல இருந்து அந்த அணியில ஒருத்தர் எவிக்ஷன் ப்ராசஸ்க்காக நாமினேட் அங்க போயிரு. எவிக்ஷன் ஜூலி ஏற்கனவே இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்டதால் அவரை நாமினேட் செய்ய முடியாது. பிந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. Shakti, Arav and Gayu. I can bond with Gayu and Arav a bit. Shakti kita avla personal I can't bond with him. So far avla bonding illa enakku Shaktikku. So adanal Shakti பேர் எடுத்துட்டேன். நான் நாமினேட் பண்றேன் அரவ். ஏன்னா அவரும் ஓவியாவோட ரிலேஷன்ஷிப்னால நிறைய டென்ஷன் வருது வீட்டில். அது எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஒரு ஓவியா போகணும் இல்லைன்னா அரவ் போகணும். அவங்கள ஒருத்தன் வெளியே போனா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அரவ் அவரால் இந்த ஓவிய பிரச்சனையால அவருக்குனால அந்த ஓவிய பிரச்சனை பெருசா வந்துட்டு இருக்கு. அதனால அரவ் நான் நாமினேட் பண்றேன். சக்தி கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட், சில விஷயங்கள் வந்து கூலா ஹேண்டில் பண்ணலாம். ஆனா அவங்களோட நேச்சர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட், ஸோ சீக்கிரமா கோவப்படுவாரு. அந்த ஒரே ஒரு விஷயம், சின்ன விஷயம், ரொம்ப மைனர் விஷயம் இங்கே வந்து நிறைய அது கரெக்ட் பண்ணிருக்காரு அண்ட் ஆனஸ்டா ஒத்துக்கிறாரு. பட் அது ஒரு சின்ன மைனஸ். மூணுமே முக்கோணம் தான். இதுல எந்த கோணத்தை சொல்றதுன்னு தெரியல எனக்கு. மொத்தமா 3 பேர்த்த அனுப்ப சொன்னா 3 பேர் பேரையும் சொல்லி விட்டுறலாம். தனியா சொல்றீங்க. ஏன்னா ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இருக்க மாட்டாங்க சக்தி சிவம் மாதிரி. அதனால வந்து ஆர்எஃப்ஏ சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு கொஞ்சம் இப்பதான் 2 நாளா தான் நான் பேசி அவருடைய நிலைமைகளை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. 2 பக்கம் சமநிலையா வந்து இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த பொண்ணு இந்த மாதிரி ஆனத்துக்கு ஒருவேளை இவரும் காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அவர் மேல ஒரு இது இருந்தது. அதனால அவர் அனுப்பிட்டீங்கன்னா ஒருவேளை இது அமைதியா இருக்குமோ அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி நாங்க 2 பேரும் பார்த்தேன். அவர் இப்பதான் பேசிட்டு வர்றேன். நாமினேஷன் ப்ராசஸ் முடிந்தது. அடுத்த வார எவிக்ஷன் ப்ராசஸிற்கு நாமினேட் ஆனவர் ஆரவ். மதியம் 3:45. அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து பர்சனலா நான் வந்து போகல, கல்யாணத்துக்காக தான் போறேங்கிறது. கரண்ட் எடுங்க. யாரு ஹாப்பியா இருக்கா? ஹாப்பி ஆள் பயங்கர ஹாப்பியா இருக்கு. இந்த கரண்டி விட்டுட்டு நார்மல் கரண்டி எடுங்க. ஹாப்பினா ஹாப்பி, கொஞ்சம் நெஞ்சம் ஹாப்பி இல்லை. நான் கூட இவ்வளோ ஹாப்பி இல்லை. அதை விட்டுருங்க, அதை கழுவு போட்டுருங்க. வேற இந்த வீட்டிலேருந்து போக மாட்டேன்னு சொல்ற ஒரே ஆள் ஓவியா மட்டும்தானே தவிர மீதி எல்லாரும் விட்டா போதுண்டா போறண்டா போதும் போலாம். மகிழ்ச்சிகரமா இருக்க நீ. Happy finally that I'm nominated. No, everyone is happy. இங்க கரண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அங்க விழுந்துச்சுல, கீழே விழுந்துச்சா? அந்த அதுல இருக்கு பாருங்க, சால்ட் பக்கத்துல. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கடையெல்லாம் கண்கள் சொல்லும் சிலையாகுமா. கிடந்து ஒரு இடத்துல உட்கார முடியாம நிக்க முடியாம ஒரு ஆள் படுற பாடு இல்ல. பாருங்க, பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு கிடக்கு. கொஞ்சம் கிடக்கட்டும். உனக்கு சந்தோஷம் கிடைச்சாச்சு, இனிமே வந்து நீ ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். மாலை 4 மணி. What? Someone is very happy. Why? Chumma. What do you think? Am I happy? Yeah, you're happy. Good. Everybody's happy? Yeah.
Are you happy? I am, of course, I'm very happy. Happy ending. Sleepy? கொஞ்ச நேரம். போதும் தூங்குனது. I'm not sleepy. தூங்கியாச்சா? இரவு 7 மணி. Okay, you can do me a small favor, dear. Can you pass me the mango pickle? And very. Where's the ginger garlic? Over here. வேண்டாம். வேண்டாம். There was a punishment like this. இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இருந்தது ரைசாக்கு. அவசியம் பண்ணணுமா? Yeah. Take it. உங்களுக்கு யாருக்கு if you don't want to talk to us, don't talk. ஆனா அதுக்கு நீங்க அதெல்லாம் முஞ்சலே ஓவியா அந்த டேப் போட்டா ஏன் மாதிரி remove it. But I think what do you want to get out of this? எதுக்காக இது பண்ற? நீ பேசாம நல்லா தானே இருக்க. ஏதாவது பேசி சண்டை போட்டா அனாவசியம் பேசினா பரவாயில்ல, எதுவுமே பேசுறது இல்ல, அப்புறம் எதுக்கு அது? அதுக்கு நீ பேசாம இருக்கலாம், அதை ஒட்டி தான் பேசணும்னு அவசியம் இல்லையே இல்ல? ஏதாவது ரீசன்காக பண்றீங்களா இல்ல சும்மாவே பண்றீங்களா? பாயிண்ட். யா வெளியே சொல்லல, உள்ள சொல்லல நான் எதுக்காக பண்றேன். பத்தி அப்படி சொல்லாம போட்டு என்ன பிரயோஜனம்? அது கரெக்ட். Okay. Oh yeah, sometimes I don't know whether நீங்க kiddish-ஆ behave but no, it's my mind is also like, you know, it's wavering, it's confusing, so I have to get an idea first, right? So that's why I don't know. So see, there is a limit. இது இன்னுங்க சொல்றாங்க, திடீர்னு பாஸ்மா வந்து பேசுறாங்க, திடீர்னு வந்து வேற மாதிரி பேசுறாங்க. சோ அவங்க என்ன டெஸ்ட் பண்றாங்களா, இது பண்றாங்களா? So யாரு உங்க டெஸ்ட் பண்றாங்க? So maybe I'm over imagining. So எனக்கு வந்து I want to get a clear idea about it, right? So I don't know. எது பத்தி நீங்க பேசுறீங்களோ எனக்கு சத்தியமா தெரியல. பிளாஸ்மா இது which one are you talking about? Okay, give me some time. Let me just figure it out. What is my mind is like, I'm not in here. I want to go, and that is my thing. Hey, I think you should. I don't know. First prank பண்ணாங்க, அதுக்கு அப்புறம் வந்து என்ன prank? Some prank or that thing was a prank, right? Which what? That Ganesh stuff and all. Ganesh stuff. Yeah, that Kal Kettu and all these things. No, afternoon. Yeah. அது prank இல்லையே, நிஜமாவே பண்ணிருக்காங்க. He got hurt. I don't know, that's why I want to consult. Ganeshக்கு நிஜமாவே hurt ஆயிருக்கு. Maybe I'm over imagining things and all these things. I want to get an idea, so maybe I want to go to the confession room and what is wrong with me acting Keklan. Yeah, why don't you do that? Well, no, sir. Yeah. There is some problem. Yeah, take your time, just think. But seriously? No, I can't. I'll remember that it is there, don't talk. Otherwise, I don't remember it. I'll write it, I'll show it to you every time. Sorry. நான் நினைச்சிட்டேன் இங்கிலீஷ்ல ஏதோ பேசி பிக் பாஸ் ஒட்டி விட்டாரா அப்படின்னு. I can't do this. I want to talk. It's difficult.
the most difficult thing ever. பேசாம இருக்கிறது. ஹாப்பி ஆயிட்டா நான் நாமினேட் ஆனோம்ல பாத்தீங்களா நோட்டீஸ் பண்ணீங்களா ஃபேஸ ஹாப்பி சூப்பர் ஹாப்பி போன மட்டும் போன மட்டும் இது அது நான் எனக்கே வச்சுக்கிற சாபம் சாபம் தனக்கே தானே யானை வைப்பானா இது ஓவியாவுக்கு முன்னாடி ரைஸாவுக்கு லூசு பிடிச்சி போயிடணும் அப்படி இருக்கும் கொஞ்சம் வச்சு பாருங்க. திடீர்னு போட்டு உடைக்கிறாளாம் போறாளாம் கட்டிக்கிறாளாம் உளுந்து எப்படி இருக்கும் மேல அப்படி ஷாக் ஆகி மிரண்டு இருப்போம். ஆனா இவன் நார்மலா வானா ஓவியா அப்படியே ஆறுதல் சொல்லணும். ஒண்ணும் இல்லை ரைஸா நோ ப்ராப்ளம் ஐ எம் வித் யூ நோ ப்ராப்ளம் டார்லிங் அப்படின்னு சொல்லணும். எப்படி இருக்கும்? Hi, are you listening to me? So I'm not a good contestant. So I mean இந்த ஷோக்கு வந்து நான் தகுதியான ஒரு கண்டெஸ்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு என்னை வந்து டாக்டரை கூப்பிடுங்க. ஐ நீட் ஹெல்ப். எனக்கு கொஞ்சம் டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கூப்பிடுங்க. ஐம் வெயிட்டிங். எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிடுச்சுன்னா ஐம் ரெடி டு பி ஹியர். Or is there anything wrong with me or something? I want to figure it out. So please consider. Thank you. நல்லதா இருக்கு நீ பொண்ணு கிடையாது. நாற்பதாம் நாள் இரவு 8 மணி. நம்ம சனிக்கிழமை காலைக்கு வேணா அவருக்கா சாம்பார் வச்சுக்கலாம். எஸ் இருக்கிற காய்கறியை போட்டு டிஃபனுக்கு சாம்பார் வச்சு. ஆமா. இந்த நவதானியங்கள் வந்திருக்குல்ல அது பண்ணிடலாமா? தண்ணியில விழுந்துடுறா. யாரு தண்ணியில விழுந்துட்டா? யாரு? அவதான் ஓவியா. ஓவியா ஓவியா தூக்கு தூக்கு தூக்கு. I want to go. என்ன பழக்கம் அது? Ovia, 10 minutes, calm down. They said they will send you, okay? Okay, calm down. I'm fine. Okay? They don't. You might. No, you are going. Just calm down, okay? For my sake, will you be? Thank you so much. 40ஆம் நாள் இரவு 8:15. ரைதா நினைச்சலாம் அவளுக்கு புரியல. அவளுக்கு புரியல. அவளும் உட்கார்ந்து சும்மா பாத்துட்டு இருக்கா. I was just watching because எப்பவுமே அவங்க full dress ஓட தான் ஸ்விமிங் பூல்ல I know. நான் அந்த டவுட்ல தான் நானும் வந்து பாக்குறேன். ஓகே, I thought unknowingly fell இல்ல wantedly she is jumping to make herself cool அப்படி நினைச்சிட்டேன். பட் இத பார்த்த உடனே தான் I understood something is wrong with that. இப்படி பண்ணும்போது இப்படி தானே பண்ணுவோம். I don't know actually. எனக்கு புரியல. எனக்கு Dressோட குதிச்சது தான் ஃபர்ஸ்ட். இல்ல ப்ரோ, அவ எப்பவுமே இப்படி தான் குதிப்பா. அப்புறம் வந்து அது முங்கிட்டு மேல வர மாட்டேங்குது. இல்ல நோஸ் பிடிச்சு உள்ள போகும்போது தான் எனக்கு டவுட் வந்துச்சு. அவ எப்பவுமே ட்ரெஸ்ஸோட தான் குதிப்பா. அதனால தான் அந்த டவுட்டும் வரல. ஆமா. எனக்கு தெரியல ஒரு சனிக்கிழமை வரும்போது இந்த இவங்க 2 பேருடைய மேட்ரு ஏதாவது அவர் கேட்பாரு. எப்ப ஆரம்பிச்சது நீ இல்ல கேட்பாரு. அதன் மூலமா வந்து எல்லா விஷயமும் வெளியே வந்ததுன்னா தனக்கு சங்கடம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணி அதுக்கு முன்னாடி போயிடலாம். அதுதான் இப்ப காயத்ரியும் சொல்லிச்சாங்க. அதுக்கு முன்னாடி போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளே போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு பண்றாளோன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு காயத்ரி இப்ப சொல்லிச்சு. நான் சொன்னா அதுவா தான் இருக்கும். ஏன்னா சனிக்கிழமை இதெல்லாம் கேட்டுருவாங்க. கேட்டா வந்து சங்கடமாயிரும். அதுக்கப்புறம் வெளியே போனா நமக்கு ஒரு மாதிரி முன்கூட்டி உடம்பு சரியில்லை, நான் முடியல, என்ன போக மாட்டேன்னு முடிவு எடுத்தது. இப்ப போறேன்னு அது வாயால என்ன அனுப்பிடுங்கன்னு அவ என்ன சொல்றா? அவ போற மூட்ல இருக்கா. நான் வந்து ஆமா நீ கிளம்புற இன்னைக்கு உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கு, நீ எல்லாம் ரெடி ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார வச்சிருக்கேன். இல்ல இப்ப இது வந்து பேடா கூட இதாகும். இப்ப நம்ம வந்து கிளம்புறேன்னு சொல்லி அது வந்து வந்து பாத்துப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க வர்ற வரைக்கும் பத்திரமா பார்த்து ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எது நடந்துச்சுன்னா நம்ம பொறுப்பு இல்லை.
I should take a call. நேத்து நைட்லாம் பயந்து முந்தா நைட்டு தூங்கல. நேத்து நைட்டு தூங்கல. 10 minutes கூப்பிட்டு இருக்காங்க. அவ இன்னைக்கு கிளம்பலனா கூட நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கலாம்னு நான் சொல்றேன். மூணாவது நாள் நைட் முடிச்சிட்டு. ஏன்னா அவங்களோட அக்ரிமெண்ட் சைடுல ஒரு டாக்டர் வந்து she is not okay சொன்னாதான் அது கேமரால பதிவாயிட்டு தான் போக முடியும் வெளியில. சோ அதுக்கு அந்த டாக்டர் வந்து அவங்க எல்லாம் ரெடி பண்ணி தான் அனுப்ப முடியும். Are you okay? Ovia? Please don't talk to me. Please. இரவு 8:45. ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து காமா தூங்காம பாத்துக்கணும். 10 minutes ஆச்சா? 10 minutes ஆச்சா? இல்ல இன்னும் ஆகல. அந்த ப்ரொசீஜர் அவங்களுக்கு இருக்குல்ல, அவங்க டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு எல்லாம் அப்புறம் தானே அனுப்ப முடியும். ஹர்ட் பண்றதுக்காக அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. Wait for 10 minutes. Let's see. உங்க ஹோட்டல் போடணும், எல்லாம் நிறைய விஷயம் இருக்குல்ல. ஹோட்டல் போடணும், மேனேஜர் கூப்பிடணும், இத்தனை விஷயம் பண்ணி ரெடி பண்ணிட்டு தான் கூப்பிடுவாங்க உங்களை. ஓகே? என்னதோ if they don't call me, that is for sure. It's not acting next time. I can't act like this. I cannot. You can't act பண்ணிட்டு என்னது இது எனக்கே சிரிப்பு வருது. What is this? I can't empathify everyone and go. What is this, dude? வெளியே விட்டா தானே. All the best. Enjoy. Coffee or tea? No. Red wine. Red wine. Big boss, ஒரு red wine பாட்டில் அனுப்புங்க boss. இரவு 9 மணி. காயத்ரி, சொல்லுங்க. ஓவியோட மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஓகே. அவர் வந்துட்டு இருக்காரு. ஓகே. டாக்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஓகே. ப்ரொடக்ஷன் இஸ் ஆன் ஸ்டாண்ட் பை. ஓகே. அதனால கொஞ்சம் நேரம் தேவைப்படும். ஓகே. அது வரைக்கும் நீங்க பதட்டப்படாம இருங்க. ஓகே. எல்லாருக்கும் சொல்லுங்க. ஓகே. Good news is you're going today. Okay? For sure. Okay. Your manager is coming. He's on his way. 45 minutes ஆகும் அங்க இருந்து இங்க வரதுக்கு எல்லாமே. I don't want my manager. 45 minutes you can wait with us, no? இப்போ Dress ரெடி பண்ணுங்க. You wait சொல்வாங்க. 45 minutes வேற ஏதாவது சொல்லுவாங்க. கிடையாது. ஒரே ஒரு விஷயம். இப்போ Dress எல்லாம் எடுத்து வைக்கணும். 45 days எங்களோட இருந்தாச்சு. 45 minutes இருக்க முடியாதா? இருக்க முடியும்ல? ஓவியானால? நான் என்ன சொல்றேன்னா ஒரு Dress எல்லாம் ரெடி just 45 minutes தான் நான் கேக்குறேன். And வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டாண்ட் பை, everything is ready, you're leaving. அவ்வளவுதான். பரவாயில்ல, எங்களால என்ன செய்ய அப்படி முடியும்? இல்லன்னு ஒரு நர்ஸா இருந்துட்டு நான் முன்னாடி போய் நிக்கணும். ஆனா என்னால நிக்க முடியல அந்த சூழ்நிலையில. பரவாயில்ல, அவங்க வந்து நீ வரும்போது போவீங்கன்னு சொன்னாங்கல்ல, என்ன பண்ண முடியும் அதுக்கு? எனக்கு அவன் என்னால அக்ரிவேட் ஆகக்கூடாது, அதனாலதான் தள்ளி. ஒரு கதை சொல்லுறியா? அழகான ஒரு கதை சொன்னேன். அழகான கதையெல்லாம் வேணாம், கொஞ்சம் வயலண்டான கதை சொல்லு. எப்படி நீ என்ன சொல்ற மாதிரியா? கொலை, குத்து, வெடி எல்லாம் இருந்துக்கிற ஏதாவது கதை இருந்தா சொல்லு. எந்த மணி நேரத்துல கதை கேக்குற நீ? இப்ப டான்ஸ் போடுமா? ஆட தெரியாத நானே ஆடுறேன்றேன். சரியா? என்ன அதை தூக்கி போட்டு உட்காந்து கதை கேக்குது சரியா? பிரமாதமான ஒரு கதை இருக்கு. ஆமா, ஓடி விளையாடு பாப்பா. நல்லா இருக்கா? 24வது கதை சொல்லுங்க. 24வது. 24ஆம் தேதி என்னை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்ப விட்டாங்க. 29 வந்து 29 சனி வரும்போது சனி தனியா போக கூடாது. அதனாலதான் இந்த சனி தனியா போகாம 2 பேரும் சேர்ந்து போலான்னு. உங்களை வேண்ட மாதிரி இல்ல எனக்கு தெரிஞ்சு, நீங்க இங்கதான் இருக்கணும். நான் முங்கிட்டு போறேன், உள்ளுக்குள்ள முங்கிட்டு மூக்க பிடிச்சுக்கிட்டு அம்மா அம்மா ஐடியா காப்பி பண்ணாதீங்க. அது ஏன் ஐடியா? அது சொந்த ஐடியா. பாத்துட்டு போறீங்க. சொந்தமா மூளை இல்ல. இனிமே ஒரு நாள் கூட தண்ணி வைக்க மாட்டாங்க உள்ள. மூளை யூஸ் பண்ணி புதுசா ஏதாவது ஐடியா கிரியேட் பண்ணாதான் உண்டு. புதுசா என்ன ஐடியா பண்ணலாம்? எனக்கு அடிச்சிருச்சு, ஆனா நான் ஷேர் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் ஐடியா வச்சிருக்கியா நீ? கண்டிப்பா வச்சிருக்கேன். அவள உச்சே ஐடியா இல்ல, அந்த ஐடியால தான் ட்விஸ்டே இருக்கு. ஆமா, ஏன் நான் ஊருக்கு போறேன். சரி, நம்ம செவரையை குதிச்சிடலாம் விடுங்க. பிரச்சனை நான் தாண்டாத செவரா? நாங்கெல்லாம் முட்டை கிணத்துல குதிச்சு முட்டி பெற வேண்டாத கோயில் இல்ல, தாண்டாத செவரு இல்ல, இங்க வந்து மாட்டிக்கிட்டு.
அந்த ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகும். நான் பாக்குறேன். எதையுமே வந்து கிரிமினல் ஏதாவது யோசிச்சுன்னு வச்சுக்க. I'm a criminal dude. ஆளப்பா உனக்கு சொன்ன கதையெல்லாம் வேஸ்டா போச்சு. உன்னையெல்லாம் இரு அந்த முயல்கிட்ட பிடிச்சு கொடுக்குறாங்க கஞ்சா அடிச்ச மாதிரி. முயலாமை கதை சொல்லிட்டு கடைசியில முயலாமை ஆயிப்போச்சு. இவ எப்போதுமே ஃபுல் ட்ரெஸ்ஸோட குதிப்பல்ல. நான் நினைச்சிட்டேன் வழக்கமா என்ஜாய் பண்ற பிறகு மழைய இன்னைக்கு இது ஸ்விம்மிங் பூல்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இவ்வளவு உள்ள இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆயிருக்கும் கண்டிப்பா ஆகாது. அதுல எல்லாம் சார் அளவுக்கு தண்ணி இருக்காது. அதுல சாவர அளவுக்கு தண்ணி இல்லையா? அதான் எல்லாருக்கும் தெரியுமே. கேமரா கேமரா எடுக்கலாம்னு பார்த்தேன். சரி ஓகே எக்ஸ்பென்ஸ் நான் தான் கொடுக்கணும். அப்புறம் சரி பாவம் இந்த கேமரா இதுக்கு போட்டு I don't want to hurt anybody. முட்டாள்தனத்தை புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன். கண்டிப்பா நான் இங்க எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டு இல்ல கொலை பண்ணிட்டு இல்ல அடிச்சு இடி தடையாய் போகணும்னு எல்லாம் எனக்கு கிடையாது. நான் பாட்டுக்கும் போயிட்டே இருக்கு. எனக்கு நல்லது. தனியா பேசிட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு போயிட்டு அவரு போயிட்டு விரட்டி நாங்களாவது 4 பேர் இருக்கோம். அவர் தனியா உட்காந்துருக்காரு. பாவங்கள அவரு பிக் பாஸ் தானே. ஆமா அன்னைக்கு அவரை காய விட்டிய மாடியில் நினைச்சுக்கிட்டு வா ஓவியா உள்ள வா ஓவியா உள்ள டயர்ட் ஆயிட்டா. நீங்க யார சொல்றீங்க? பிக் பாஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றது அவங்கள பத்தி இல்ல, தெரிஞ்சவனுக்கு தெரியட்டும். கடவுளே நான் கிளம்புறேன். அத கூட சிரிச்சுட்டு சொல்றாரு. விளையாட்டு கடிச்சுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கையா உட்காந்து நீ யார் மேல உள்ள கோத்து யார் மேல தீத்துன்னு வச்சுக்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் நம்ம பண்ணணும். கோபம் இருந்துச்சுன்னா நான் ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் டு ஃபேஸ். என்ன நீ என்ன பத்தி பேசிட்டு இருக்க? நீ அவ்வளவுதான். இந்த மாதிரி பின்னாடி போய் பேசுறது, இந்த மாதிரி தொடும் தொடாமலையும் பேசுறது அதெல்லாம் நான் பண்ண மாட்டோம். அதெல்லாம் என் ஸ்டைல் கிடையாது. ஓவியாவே இரு. இரவு 9:15. அன்பா அழகா ஓவியம் மாதிரி என்ற அத காலையில அன்பு அழகெல்லாம் இல்ல, நான் டெரர். யார் நீயா? கால சுத்தி இருந்தா வச்சுக்க எலி மாதிரி கீச் கீச் கீச். பாசத்துக்கு முன்னாடி தான் நான் எலி, பகைக்கு முன்னாடி புலிடா. ஐயோ எனக்கு பைத்தி பிடிச்சே. உனக்கு பிடிக்கல, ஒன்னால எங்க எல்லாரும் பிடிச்சு போச்சு. சரியா? அவன் தலையை கீழே போட்டுட்டே ஒருத்தர் பார்த்தா சிரிச்சுக்க மாட்டேங்கிறாங்க, வணக்கம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. இரவு 9:30. நான் இன் பிட்வீன் ஸ்மைல் பண்ணல, அது தெரிஞ்சு வச்சா. நோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆக்ஷன் சினிமா ஓகே, பட் இது யார் உனக்கு ஆக்ஷன் சொன்னது பேரு குறிச்சு? இல்ல அதான் நான் மட்டும் தான் ஆக்ட் பண்றேன், நீங்க எல்லாம் ஆக்ட் பண்ணல. சோ அதனால எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்தது. இப்ப எல்லாரும் ஆக்ட் பண்ற அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகே. அவளால ஃபர்ஸ்ட் வாட்டி தூக்கும் போது சீரியஸா, ரெண்டாவது வாட்டி தூக்கும் போது சிரிச்சுட்டா. அன்னைக்கு அப்படிதான் மழை பெஞ்சிட்டே இருக்கு. பயந்து போய் நான் நடுங்கி போய் இப்ப எனக்கு கீழே சுட்ட சுட்ட நனைய தாஜ்மஹால் மாதிரி நனைஞ்சுட்டே இருக்கு. மேல போய் தூங்கிட்டு இருக்க. நீ யாரு? உங்க அக்கா. நான் தானே. அப்புறம் சரி மழை என்ஜாய் பண்ணலாம் தான். நான் இது வரைக்கும் மழையில படுத்தல. எல்லாம் ஒரு ஆசை. நீங்க படுத்திருக்கீங்களா மழையில? இல்ல இல்ல, ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். அப்படியே மழை நம்ம மேல அடிக்கலாம். தண்ணி குடிச்ச மாதிரி மூக்குக்குள்ள போல தண்ணி மூக்கு செவி எல்லாம் போகும். ஆனா அது ஒரு அனுபூதி. இன்னும் அடி அனுபூதி. அது ஒரு சுகம், இன்பம், மகிழ்ச்சி, அது அனுபவம். அனுபவம் அனுபவம். 40ஆம் நாள் இரவு 9:45. தேவை கிடையாது. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்க, நான் சாப்பிட மாட்டேன். கம் லேட்டர். இந்த முடிவு எனக்கு தெரியாம முடிவு ஆயிடுச்சு. நான் சொல்றேன், நான் சமைச்சதுக்காக சாப்பிடலாம்ல. இப்படி எல்லாம் சொன்ன இப்படி சாப்பிடாம இருக்கும். பாசத்துக்காக என்ன மைண்டுக்கு வந்துடும்? சண்டை போட்டா தான் வெளியே விடுவாங்க மைண்டுக்கு வந்து. தேங்க்யூ. போதும் அது போதும்.
சாப்பிடுங்க போய். தேவையில்லை. அட போங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கோ eat. நான் லேட்டா சார், நான் எப்பவுமே லேட்டா தானே சார், உனக்கு தெரியும்ல. சரி உள்ள போய் உட்காருங்க. நான் இங்க உட்கார்ந்தா உனக்கு என்ன? சரி கம்பெனி கொடுங்க அப்படின்னா சாப்பிடுங்க. அதை சொல்லு வரேன், அவ்வளவுதான்.